Hi friends, welcome to Annam's Recipes. Hi friends, நான் என்ன மகாபலிபுரத்தில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை இது வந்து நம்மளுடைய சென்னை ஏர்போர்ட்டு தான். நம்மளுடைய சீன பிரசிடெண்ட் வந்ததுலேருந்து நம்மளுடைய ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி மகாபலிபுரம் செட்டப் வச்சுருக்காங்க. நான் வந்து சமீபத்தில் ஷிரடிக்கு போனேன். அப்போ வந்து சென்னையிலேருந்து பூனேக்கு ஃப்ளைட்டில் போனோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. பாருங்க, நம்ம ஏர்போர்ட்டில் எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது. நம்ம வெளியில் ஷாப் பண்ண மறந்துட்டாலும் உள்ளே போய் பண்ணிக்கலாம். பாருங்க, அதுவும் நல்ல ஹைட் சைனு, நல்ல பிராண்டட் கடைகளெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது எல்லாமே. எங்கள் ஃப்ளைட் வந்து பூனேக்கு 12 மணிக்கு போய் சேர்ந்தது. அங்கேருந்து நாங்கள் டாக்ஸியில் ஷிரடிக்கு போனோம். அப்போ வந்து ஒரு ஏர்லி மார்னிங் 3:30 மணிக்கு அந்த டிரைவர் டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினாரு. அந்த இடம் வந்து சங்கம்னர் அப்படிங்கிறது ஷிரடிக்கு ஒன் ஹவர் முன்னாடி இருக்கிற இடம். அந்த இடத்துல காலையில் 3:30 மணிக்கு பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இது அவல் போகாங்க. அவலில் வந்து சுட சுட உப்மா மாதிரி பண்ணி அதில் கொத்தமல்லிலாம் போட்டு அவர் கொடுத்துட்ருக்காரு பாருங்க. நான் வந்து அவர் டிரைவர் வந்து டீ குடிக்க போனார். அந்த சமயத்தில் வந்து நான் அப்படியே நம்ம கேமரா எடுத்து இதெல்லாம் வந்து அப்படியே ஷூட் பண்ணேன், உங்களுக்கெல்லாம் காமிக்கலான்னு. பாருங்கள், அப்படியே 3:30 மணி மாதிரியே இல்லைங்க, அவ்வளோ குளிர். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது பாருங்க, அங்கே பால், அங்கே நார்த்து சைடே அங்கெல்லாம் மாடுகள் நிறையா இருக்கிறதுனால பாலெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் மெயினாக நான் எடுத்ததே இந்த வடையை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான். இது வந்து ஜவ்வரிசி வடைங்க. அவர் தட்டி அந்த எண்ணெய்க்குள்ளே போடுறாரு பாருங்க. இது வந்து வெறும் ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு அப்புறம் ஏதோ பைண்டிங்கெல்லாம் போடுறாங்க, அது என்னன்னு தெரியல. அது அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம கேட்குறச்ச வந்து போட்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பஸ்ஸும் வந்து நின்றுது. நாசிக் போகிற பஸ்ஸு, பாம்பேலேருந்து பூனே போகிற பஸ்ஸு எல்லாமே வந்து நின்றுது. அந்த இடத்துல சுட சுட பால், அப்புறம் அவல், உப்மா, இந்த ஜவ்வரிசி வடையெல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், அவ்வளோ குளிர். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3:30 மணி அந்த நேரம்லாம் நம்ம எந்திரிச்சு வெளியில் எப்படி இருக்கும்னு பார்த்ததே இல்லை. அவ்வளோ குளிர். ஷிரடி, பூனேலாம் பயங்கரமான குளிர். அதில் வந்து நல்லா வேக வைக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ சைஸை நல்லா அகலமாக இருந்தது. அதை போட்டு பொரித்து எடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு சட்னி, அதாவது தயிரில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு ஸ்வீட் சட்னி வச்சு கொடுத்தாங்க. அப்படியே நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து உடனேயே அங்கேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு வடையை வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போ வந்து நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு என் பையன் கூட வேண்டான்னு சொன்னான். அப்புறம் அவனுமே ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணான், ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாருங்கள், இதுதான் வந்து அந்த சட்னி. அது சாஸ் மாதிரி இருந்தது. தயிரில் சீனி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை வந்து அந்த வடை மேலே ஊற்றி கொடுத்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது அது. ஆனால் என் பையனுக்கு அந்த இது பிடிக்கல, அது ஸ்வீட்டாக இருக்கவும் அவன் பிளெயினாக வாங்கி சாப்பிட்டான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.